மக்கள் உண்மையிலே பெருமைப்படுறாங்க. எங்களோட மக்கள் என்ன சொன்னா, இது ஒரு விடுபட்டு எந்த விதமான கைவிடப்பட்டு எந்த யார உதவியும் இல்லாது இதை எப்படி நிறைவு செய்கிறது என்று தெரியாத நிலையில இருந்த நிலைமையில தான் இது இந்த இன்றைக்கு ஜனாதிபதி முன் வந்து இந்த விஷயத்தை செய்யறதுக்கு வந்துக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி ஜனாதிபதி இங்கே வருகை தருகிறார்கள். அதில் உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுறோம். நான் வந்துட்டு இந்த ஊருண்ட ஓய்வு பெற்ற ஒரு அதிபர். எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் மிஸ்டர் அஷ்ரஃபோட காலத்தில் இது உருவாக்கப்பட்ட இந்த கட்டடத்துக்கான ஆரம்ப வேலைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இந்த கட்டட வேலைகள் பூரணப்படுத்தப்படாமல் மிகவும் தொங்குமான ஒரு முடிவுபடாத நிலையில் இருந்து கொண்டிருந்துச்சு. உண்மையிலே எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வருகை தந்ததுக்கு பிறகு முதலாவது பட்ஜெட்டிலேயே கட்டடத்தை முடிவு செய்யறதுக்காக வேண்டி இப்போ முடிவு செய்யறது ஆரம்ப வேலைகளை ஆரம்பிப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 300 மில்லியன், கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் ஆரம்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே இந்த நின்றவரை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரகாசம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக இப்போ எங்களோட ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி பதவி ஏற்றதுக்கு பிறகு அது கிழக்கு மாகாணத்திலே அதுவும் நிந்தவூர் பகுதிக்கு வந்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது. இந்த நிந்தவூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் பெருமைப்படுறோம். உங்களால் முடிந்தால் எனது மகனை எனக்கு திருப்பி தாருங்கள். அம்மாக்கள் அழாத நாட்டிற்காக அகன்று செல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. அப்படியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவர் முன் வந்து இந்த விஷயங்களை மேற்கொண்டதுக்காக வேண்டி எங்களுடைய பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ஆதம்பா அவர்கள் ஜனாதிபதியுடைய நேரடியாக இந்த விஷயத்தை பற்றி கதைத்து அந்த இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் சில நேரத்தில் மற்ற ஆக்கள உதவிகளும் இருந்திருக்கலாம் மற்ற மினிஸ்டர் எம்பிமார். ஆனால் எங்களோட முக்கியமாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின் அடிப்படையிலேயும் சேர்ந்தவர்கள் மற்ற ஆக்கள் எல்லாம் இதை சொன்னதின் அடிப்படையிலேயும் தான் இந்த வேலை நிறைவு செய்வதற்கான 300 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முடிவடைகிறது இன்னும் எங்களுக்கு தேவை, கூடுதலான காசு தேவை. நாங்கள் எதிர்காலத்தில் மற்ற பட்ஜெட்டுகளிலையும் எங்களுக்கு இந்த காசுகள் குறை நிரப்பாக தந்து 2027ஆம் ஆண்டு இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு பணிச்சிருக்கார். ஜனாதிபதி திட்டமிட்டிருக்கிறாரு. எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களை கட்சியை சேர்ந்தவர்களும் இங்கே அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும், இந்த வேலை சிறப்பான முறையில் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என்று அன்பான முறையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு மகன் என்ற அடிப்படையில் என்னுடைய நன்றியினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகின்றேன்.